மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவை எதுக்கு போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அக்ரநாராயணன் கேட்டரிங் சர்வீஸ் அண்ணன் தான். அக்ரநாராயணன் கேட்டரிங் சர்வீஸ் 32 வருஷமா வந்து கேட்டரிங் சர்வீஸ் இது பண்ணிட்டு இருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஏற்றங்கள், நிறைய இறக்கங்கள் அதிகம், ஏற்றங்கள் வந்து கம்மி. விடாமுயற்சி வெற்றி, அவ்வளவுதான். நம்மளை நம்பி வந்து இருக்கிற அந்த 300-400 பேருக்கு அவங்களுடைய குடும்பம், அவங்கள சார்ந்த பிள்ளைகளோட நல்லா வளரணும். இந்த கேட்டரிங் மூலிமா வந்து நம்ம அந்த முழுமையாக நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி நம்ம அந்த சமையல் தொழிலை நடத்திட்டு இருக்கோம். நம்ம கஷ்டப்பட்டு வந்த தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி வரும். இது என்னுடைய மகன் இன்னைக்கு ஒன்று கூட இருக்காரு. இன்னொரு மகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னொரு இடத்துல இருக்காரு. நம்ம சிறப்பாக செய்யலாம், எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். ராஜா இருக்காங்க, இங்கே இந்த குரூப் இருக்கு, சகோதரர்களாம் இந்த வந்திருக்காங்க. எப்படி இருந்ததுன்னு தெரியல, சகோதரர்களாம் அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். தான் சொல்லுவாங்கல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. இவரோட எண்ணம் போல் தான் இவரோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. ஒரு 300 பேரோட வந்து குடும்பத்தை வந்து அவங்களுக்கு வேலையை கொடுத்து அவங்க குடும்பம் வந்து ரன்னிங் ஆயிட்டு இருக்குன்னா அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை வந்து சக்சஸ் ஆகிட்டே இருக்கும். நான் எப்பவுமே இப்போ வந்து அவரு தம்பி பிரதர் வந்து இருக்காரு, அப்பாவை பார்த்து தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு சில வார்த்தைக்கு பேசுங்க. ஓகே, இது அப்பாக்கான ஒரு இடம், அவருக்கோசம் தான் நாங்கள் ஓடுறோம். என்னோட கனவுகளை வந்து நான் திறந்து எங்கள் அப்பாவோட கனவுக்கோசம் நான் வந்து ஓடணும். எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைனா, நான் வந்து சவுத் இந்தியாவில் என்னோட கேட்டரிங்கை நம்பர் 1 கொண்டு வரணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக அதுக்கு ரீச் பண்ணுவேன், அதை லெவலப் பண்ணுவேன். ஆனால் அது கரெக்ட், எல்லாரும் கேட்பாங்க என்ன இவ்வளோ சினிமா சக்ஸஸ் இல்லை, இவ்வளோ சினிமா ஆகாது. மேக்ஸிமம் என்னோட டேலண்ட்டுக்கு நான் அதை ரீச் பண்ணோன்னா மினிமம் ஒரு 10 வருஷமாச்சும் அது எங்கள் அப்பா உழைப்புலேருந்து 10% உழைச்சாலே நான் வந்து சவுத் இந்தியாவில் நம்பர் 1 கேட்டரிங் சென்டர் கொண்டு வருவேன். அது மாதிரி எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவருக்கு ஒரு பையனாக நான் போகிறது எனக்கு தான் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் ஓடி உழைச்சி காலில் அடிப்பட்டாலும் அதை பற்றி கண்டுக்காமல் பரவாயில்ல பார்த்துக்கலாம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், எவ்வளோ தூக்கம் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எங்களை படிக்க வச்சு எங்கள் அக்காவை படிக்க வச்சு எங்கள் வீட்டோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனு நானும் எங்கள் அக்கா மட்டும்தான். ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு. எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க. நான் உள்ள பஃபே சிட்டிங் போயிட்டு இருக்கு, சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு புதுமையான மேட்ரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா எங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு சின்னத்திரை நடிகர்கள்லாம் வச்சு நிறைய ஷோ பண்றாங்க. இது வந்து ஒரு தொழில் ரீதியாக கிடையாது, இதெல்லாம் நட்பு ரீதியான கூட்டம். நட்பால வந்து சேர்ந்த கூட்டன்ற மாதிரி அருமை அண்ணன் வந்து சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் தம்பி வந்தாரு, அப்புறம் ராஜா வந்தாரு, அப்புறம் இந்த தம்பி வந்தாரு. இவங்கெல்லாம் இனிமே நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி மூலியமா சொல்ல எப்பவுமே என் கூட இருப்பாங்க. இது அவங்களோட சொன்ன ஒரே விஷயம் தான், இது உங்க கேட்டரிங், இது உங்களுடைய இது, நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க அழகா பண்ணுங்க, வாங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே போல எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா இருக்கிற இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை சகோதரர்களும் அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நல்ல சமையல்காரனை தேர்ந்தெடுங்க, நல்ல சமையல்காரனை தேர்ந்தெடுங்க, நல்ல கேட்டரிங்காரனை தேர்ந்தெடுத்து, நல்ல தபச புள்ளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சியை விசாரிச்சு அக்ரநாராயணா யாரு அல்லது மற்ற கேட்டரிங்ல யாருன்னு விசாரணை பண்ணி எனக்கு மட்டும் கொடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஆளு 100 வேலை செய்ய முடியாது. நம்மள மாதிரி 1000 கலைஞர் இருக்காங்க. எல்லாரையும் நீங்க கேட்டு சந்திச்சு நல்ல சமையல்காரை தேர்ந்தெடுத்து நல்ல தபசு புள்ளையை தேர்ந்தெடுத்து நீங்க வாய்ப்பு கொடுங்க. எல்லா சமையல்காரனுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்து எல்லா கலைஞனும் வந்து இதுல இருந்து மேலும் மேலும் வளர்ச்சி வரணும்ன்ற சொல்லி இத்தனை நண்பர்களுக்கும் இன்னைக்கு இவ்வளோ உடன்பிறப்புல பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. வாழ்க வளமுடன். இவருடைய இந்த நிறுவனம் இன்னும் பெரிய பெரிய தொலைக்காட்சி அளவுக்கு பெருசாகி வளரணும்னு சொல்லி அவரை வாழ்த்தி, அவரு கூடிய சீக்கிரத்துல திரைப்படம் எடுக்கணும். இந்த இருக்கிற இவங்கெல்லாம் பார்த்தோன்னா நான் நினைக்கிறது ஏதோ நம்ம கிராமத்துல வந்துட்டாங்க பொழுது, கிராமத்து சகோதரர் வந்து நிச்சயமா நான் ஏதோ பாராட்டல. நிறைய நிகழ்ச்சி நான் பாக்குறேன். எப்படி எங்க வீட்டு அம்மா என்னையா பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் எங்க ஊருக்காரங்களா இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க பண்ற காமெடி எல்லாம் பார்த்தோன்னா எங்க கிராமத்து காமெடி மாதிரியா இருக்கு. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு காமெடி அடிக்கடி பார்த்துட்டே இருக்கேன். தினமும் 2 காமெடியாவது பார்க்காம தூங்க மாட்டேன். மணி 1 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு தான் போவேன். அதுக்குள்ள நீங்களும் பாருங்க, லைக் பண்ணுங்க. இந்த கலைஞனை வந்து வளர்த்து விடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கையெடுத்து நின்று விடுபடுறேன். மீண்டும் இவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. வாங்க. மகிழ்ச்சி.
நீங்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. அது மாதிரி 100 பேர்ல இருந்தே மினிமம் 100 பேர்ல இருந்தே இவங்க வந்து ஃபுட் வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து கேட்டரிங் நல்லபடியான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாம் நாங்க கீழே கொடுக்குறோம். உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் வந்து புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல அண்ணன் வந்து அண்ணா நீங்க சொல்லுங்க. சின்ன திரையில இருக்கக்கூடிய பின்னணி பாடல்கள் முதல் பெரிய திரையில பாடின பெரிய பாடல்கள் வரைக்கும் இசை நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடத்த எங்கள் அக்ரி நாராயணன் கேட்டரிங் சர்வீஸ் அணுகினாலே நாங்கள் வந்துடுவோம். அதே மாதிரி டான்ஸ், பாட்டு, மிமிக்ரி, என்னென்ன விதமான டிஜே எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. உடனே வாங்க, ஆதரவு கொடுங்க, சிறப்பா பண்ணித்தரோம். உங்களுடைய மகிழ்ச்சியே எங்களுடைய நிகழ்ச்சி. பணமட்டை சார்பில் நன்றி, வணக்கம். மக்களே, கடகடன்னு ஃபங்க்ஷன் புக் பண்ணுங்க. நாங்க எல்லாம் வந்து உங்க வீட்டுல வந்து விருந்து சாப்பிடணும்ல. பாய்.